ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பிஓவில் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அப்டேட்ஸ் அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டருக்கு இன்ஃப்ளூயன்சர் 2 பேருக்கும் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் எஸ்பிஓ பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய கண்டென்ட் ரைட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான கீவேர்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு இன்கம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுடைய கீவேர்ட்ஸு தகுந்தாப்பில் தான் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும். ஸோ நான் 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க 700 ஆட் ஆகிருக்கு. கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் 4 to 6 மந்த் ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகணுமோ அது ஆட் ஆகிருக்கு. கூப்பன் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ஒரு அமௌண்ட், நாட் அக்செப்ட் அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆட் ஆகிற மாதிரி தான் அந்த ட்ரைனிங் பீரியடில் ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. ஆஃப்டர் ட்ரைனிங்கில் என்ன மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதையும் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ. மைக்ரோ டாஸ்க்கு மெம்பர்ஸ், நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய டாஸ்க் யூஆர்எல் சப்மிட் ஆக மாட்டேங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் சப்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ப்ரைவேட்டில் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. நீங்கள் பப்ளிக்காக கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த யூஆர்எல் ஈஸியாக உங்களுக்கு அதை சப்மிட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுங்கள். இது ஃபேஸ்புக்கில் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கை ஈஸியாக சப்மிட் பண்ணலாம். மைக்ரோ டாஸ்க்கு மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் செவ்வாய்க்கிழமை இல்லைனா புதன்கிழமை உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க்கு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக அது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கும் ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். மைக்ரோ டாஸ்க் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ 4 to 6 மந்த்து ட்ரைனிங் பீரியடில் தான். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, மிஸ்டேக் இல்லாமல் எல்லாராலையுமே பண்ண முடியுதா அப்படின்ட்டு இது ஒரு ட்ரைனிங் பீரியட் தான். ஸோ இதில் கரெக்டாக எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது இந்த ட்ரைனிங்கில் நம்ம கற்றுக்கிற விஷயந்தான் மெயின் ஜாப்பாக நம்ம பண்ணும்போது ஆஃப்டர் ட்ரைனிங்கில் கரெக்டாக எல்லாருமே ஒர்க் அக்செப்ட் கூப்பன் கோட் அப்படின்னா நிறைய பேர் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சேல்ஸ் டீம் அவங்களுக்கு 4 to 6 மந்த்து ட்ரைனிங் பீரியடில் கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சருக்கு 3500 நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஆஃப்டர் ட்ரைனிங்கில் 15000 கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 6 மந்தில் 1000 rupees தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் டீமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிடக்ஷன் கிடையாது. ஆஃப்டர் ட்ரைனிங்கில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் 15000 நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க்கு ஒர்க்கர் 10K வாங்குவீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிடக்ஷன் இருக்காது. யாருக்கு டிடக்ஷன் இருக்கும் அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு 7000 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிடக்ஷன் இருக்குது. ஏன்னா பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிடக்ஷன் கிடையாது. அதே மாதிரி சேல்ஸ் டீமில் உள்ளவங்களுக்கு டிடக்ஷன் கிடையவே கிடையாது. அபவ் 7000 மேலே அவங்களுக்கு அமௌண்ட் இருந்தாலுமே, விட்ராவல் கொடுத்த அமௌண்ட் இருந்தாலுமே சேல்ஸ் டீமுக்கு கிடையாது. ப்ரொமோஷன் டீம் மைக்ரோ ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான். பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு 7000 மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிடக்ஷன் உண்டு. ஓகேவா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க.
வித்ட்ராவல் கொடுத்த அமௌண்ட்டு 7,000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிடக்ஷன் வந்து கிடையாது அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம் வந்து ஃப்யூச்சரில் வருமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி நியூ மெம்பர்ஸ் இனிமேல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது டெமோ டீம் அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து பிரிப்பாங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 வீக் மட்டும்தான் அந்த டெமோ இருக்கும். அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் டீமில் மட்டும்தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நியூ ஜாயினிங்ஸில் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 வீக் மட்டும்தான் டெமோ பீரியட் வந்து உங்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து ஷோ ஆகும் நம்ம சப்மிட் பண்ணதும் 7 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்ட்டு. 7 ஒர்க்கிங் டேஸ்னால் 7 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ரீஃபண்ட் டீம் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பை 1 நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து 1 வீக்கில் எல்லாருக்கும் ஒரேடியாக வந்து போட முடியாத அமௌண்ட்டு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் டவுன்லோட் அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்ததை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்கிங் பண்ண அமௌண்ட்டு வந்து வித்ட்ராவல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஒர்க்கிங் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி டிடக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்த அமௌண்ட்டு 7,000 8,000த்துக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 1,000 ருபீஸ் வந்து நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பைமோட் ஸ்டார் ஹெல்த்து இதில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எதுக்கஸ்ட்டு அது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டார் ஹெல்த்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற சாய்ஸ் மட்டும்தான். ஸோ சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் வந்து நீங்கள் எதுனாலும் எந்த டீமாக இருந்தாலுமே நீங்கள் இனிமேல் வந்து வித்ட்ராவல் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. இந்த அமௌண்ட்டு டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7,000 அல்லது 8,000 மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பைமோட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே மாதிரி எதுக்கஸ்ட்டு 3 இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டாயமே கிடையாது. ஆனால் பைமோட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எதுக்கஸ்ட்டு ஸ்டார் ஹெல்த்தில் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு யாரையுமே கட்டாயப்படுத்தலை. ஆனால் பைமோட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிடக்ஷன் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமாக இருக்கிறவங்க ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து டிடக்ஷன் ஆகாது. ஏன்னா நம்ம ட்ரைனிங் பீரியடில் வந்து ரொம்ப கம்மி தான் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 7,000 8,000 மேலே தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக பைமோட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எஸ்பிஓ சைடு வந்து சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 30% வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிடக்ஷன் அமௌண்ட்டு வந்து இருக்கும். அதை வந்து பைமோட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆஃப்டர் ட்ரைனிங்கில் மட்டும்தான். இப்போ ட்ரைனிங் பீரியடில் கிடையாது. இந்த டிடக்ஷன் வந்து கிடையாது. எல்லாமே ஆஃப்டர் ட்ரைனிங்கில் தான். எஸ்பிஓ இன்றைக்கி சொன்ன இந்த கண்டிஷன் அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலே போயிருக்கு. ஸோ எனக்கு பிடிக்கலை, நான் ஒர்க் பண்ண விரும்பலை, ஸோ நான் ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டும் வந்துடும், வித்ட்ராவல் அமௌண்ட்டும் வந்துடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனபிள்
ஆனதே தெரியாமல் இருப்பாங்க. ரீஃபண்டு டீம் வந்து எனபிள் ஆகலைன்ட்டு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஐடியை வந்து அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போயிடுவீங்க. உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் வந்துடும், வித்ட்ராவல் அமௌண்ட்டும் வந்துடும். ஏன்னா பைமோட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ மெம்பர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க்கும் கொடுத்து நம்மளுக்கு ஒரு இன்கமும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது கண்டிப்பாக எஸ்பிஓ சைடு வந்து நம்ம பைமோட்டில் வந்து அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து தரும். ஏன்னா நிறைய பேர் ரீஃபண்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ரீஃபண்டு வந்து வாங்கிட்டு போனாலுமே மற்றவங்களுக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து எஸ்பிஓ சைடு நாங்கள் ஒர்க் பண்ணணும், எங்களுக்கு ஒர்க்கு கொடுங்க, ஒர்க்கு கொடுத்து எங்களுக்கு இன்கம் வந்து கண்டிப்பாக வேணும், இந்த இன்கம் வச்சு எங்களுக்கு நிறையா வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிற மெம்பர்ஸுக்கு வந்து அவங்க எஸ்பிஓ சைடு ஒர்க்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஒர்க்குக்கு உண்டான அமௌண்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த எஸ்பிஓவில் எஸ்பிஓ சைடு வந்து இருக்கிற பிளான் வந்து ஒரு சில பேருக்கு யாரும் லைக் பண்ணலை. அதனால தான் வெளியில் போகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அந்த காரணத்துக்காகவும் வெளியில் போகிறாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒர்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரீஃபண்ட் டீம் யார் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த கம்பெனி வந்து சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்ததே இல்லை. கண்டிப்பாக எஸ்பிஓட அருமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், கண்டிப்பாக எஸ்பிஓட அருமை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து புரியும். இந்த மாதிரி கம்பெனியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு உண்டான அப்டேஷன் வந்து பார்த்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம எஸ்பிஓவில் என்ன மாதிரி அப்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.